தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து விட வேண்டார். தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் சபையிலே வாசம் பண்ணுகிறது. அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் கடந்து வருகிற பொழுது பயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இதுதான் தேவனாகிய கர்த்தர் இந்த காணிகளில அவர் நம்ம சொல்லிக் கொள்கிற ஒரு காணி. ஒரு சபையில தேவனாகிய கர்த்தர் எழுந்து வருகிற பொழுது God wants to give invitation to the people, those who with burden and value. In English Bible, Matthew 11 verse 28 says like this: those who value and burden, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் சுமாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த கடைசி காலங்களில தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு அழைப்பு என்னவென்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். இந்த காலை வேளையில நாம் தியானித்த பகுதி உடைய இங்கிலீஷ் சேனல்ல ஒருவேளை வாசித்திருப்பீர்களானால் இந்த காலை வேளையில அதைத்தான் இன்னைக்கு வாசித்தோம். என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருகிறேன். எவ்விடத்தில் வாருங்கள் என்று தேவனாகிய கர்த்தரை அழைக்கிற பொழுது the invitation given by God, those who vary and burden. வருத்தம் பாரம் என்று காரியங்கள் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில அதிகமாய் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற காரியம். ஆதி சபைகள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் விசுவாசிகளுக்குள் இருக்கிற போராட்டம் பாரமும் வருத்தமும். எதனால வருத்தம், எதனாலே பாரம்? அதுதான் ஒருவேளை கதையில் 11:28 வாசிப்போமானால் அது மிக தெளிவாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது பாரமும் வருத்தமும் என்று நாம் சொல்லுகிற பொழுது இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை அது நமக்கு கொண்டு வருகிறது? எதனாலே வருகிறோம், எதனாலே பாரம் வருகிறது? ஓகே, இப்ப தெளிவான ஒரு காரியம் என்னுடைய வேளாண்மை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. வேளாண்மை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. எனக்காக ஒரு ஆங்கிலத்தில் வாசிக்க, ஒரு தமிழ்ல வாசிக்க. All of you who are tired for carrying heavy loads, and I will give you rest. Tired and carrying a heavy load. Baram. In Greek, நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதி என்கிற பாரம், கடல் என்கிற பாரம், மற்றவர்கள் கொடுக்கிற தொல்லை நிமித்தமாய் கடந்து வருகிற பாரம், நெருக்கங்கள், வேதனைகள், சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக பார்க்கிறோம். ஆனால் எதிர்த்து பாருங்கள், நான் இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தை மிக 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 எளிய வடிவங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை even the God of the church, the congregation today, what is the response? Response is come and see all ye that gather and are heavy laden, and I will give you rest. நான் இளைப்பாறுதலை கொடுப்பேன். இளைப்பாறுதல் என்கிற வார்த்தை கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒருவேளை அமர்ந்திருப்பதாக not resting. You cannot leave everything and be quiet. எல்லாவற்றையும் விட்டு ஏதோ ஒரு சொந்த நிலைகள் இருப்பதாக இந்த காரியங்களை பார்க்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் திருச்சபைக்கு சொல்லுகிறான ஒரு காரியம். இந்த காரியங்களில் ஒரு இருதயத்தில் காணப்படுகிறதான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், தடுமாற்றங்கள், ஒருவேளை கணவன் மனைவியில
சில பாடுபாடான காரியங்கள் காணப்படலாம், பிள்ளைகள் மத்தியிலே காணப்படலாம், சமுதாயத்திலே காணப்படலாம், மற்றவர்கள் காணப்படலாம். ஆனால் இது நாம் ஒரு பாடமா எடுத்துக் கொள்ளாதபடி ஏன் அந்த பாடம் எனக்கு வந்தது, ஏன் அந்த பிரச்சனை வந்தது, ஆண்டவரை வாழ்க்கை எடுத்துக் கொள்வோம். எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக ஏற்படுத்தினார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள் டு லேர்ன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை அழைக்கிற பொழுது எல்லாவற்றையும் அவர் இருக்கிறார். ஒழுங்கு செய்த பிறகுதான் அவனை அழைக்கிறார். ஒரு இடத்துல பாருங்க, சூரியன் போடு போட்டிருப்பாங்க, இப்படி போட்டிருப்பாங்க. நீங்க போய் பார்க்கும்போது அப்படின்னு போடுவாங்க. ஆயுதமா இருக்கு, யார் வேணாலும் வந்தாலே ஆளுநை செய்யலாம். அப்போ everything. சில செடி பர்மிஷன் அப்படி போடுவாங்க. பார்த்தீங்களா, தேவனாகிய கர்த்தருடைய என்னை அடைகிற பொழுது it is completely organized by God. வலுப்பட்ட பாடம் சுமத்துகிறவர்களே, நீங்கள் எல்லா நேரத்தில் வாருங்கள், நான் இதை பார்த்து கொடுப்பேன். இது 11 28 வசனத்துல 29 அடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 29 சொல்றது, take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart, and you shall find rest unto your soul. உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். Not for your body, not the physical body. என்ன செய்யலாம், யாரு சொல்லிட்டார், இளைப்பாறுதல் கருவென்று சொல்லிட்டார். அப்படியே நம்ம இனிமேல் கஷ்டப்பட வேண்டாம், இன்னும் வேதனைப்பட வேண்டாம், இனி நமக்கு துன்பம் இல்லை, தொல்லை இல்லை, பிரச்சனைகள் இல்லை, இளைப்பாறலாம் என்று சொல்லி இருந்தது தீர்மானிக்க விட தேவன் சொல்லி என்னென்ன வாருங்கள், என் சுகத்தை நீங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள், அது விருப்பமாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். அடுத்த காரியம் 30 என்னுடைய நுகம் எளிதாக இருக்கும். பல கிறிஸ்தவர்கள் அறியாத ஒரு காரியம், இதனுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையை சொன்னால் நீங்க நினைக்கலாம், அவ்வளவு எளிதான ஒரு வாழ்க்கையாக கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எளிதான வாழ்க்கை. ஏன்னா பல நேரங்களில் you have to pacify many people, but not your level, my level. You have to pacify many people. நான் சொல்றேன், ஒரு சின்ன குடும்பத்துல ஒரு 2, 3, 4 பிள்ளைகள் இருப்பார்களானால் 3, 4 பிள்ளைகளை சமாளிக்க முடியாது. ஒரு துணிகளை எப்படி போடப்படுத்தணும், எனக்கு கருப்பு கலர் தான் வேணும், இல்ல எனக்கு சிவப்பு கலர் தான் வேணும், இல்ல எனக்கு மஞ்சள் கலர் தான் வேணும், எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும். 3 பேர் போடுங்க, இல்லப்பா நீங்களும் ஒரே மாதிரி போடுங்க, நானும் ஒரே மாதிரி போடுறேன், ஒரே மாதிரி போடுறேன், எனக்கு பிடிக்காது. ஒரு சின்ன ட்ரெஸ்ஸுக்கு நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சாப்பாடு பார்த்தீங்கன்னா என் பிள்ளைக்கு மட்டன் பிடிக்காது, சிக்கன் பிடிக்கும், என் பிள்ளைக்கு சாப்பாடு பிடிக்கும், என் பிள்ளைக்கு இது பிடிக்காது, என் பிள்ளைக்கு அது பிடிக்காது. பிடிக்காது கொண்டு மனைவி கொண்டு, பிள்ளைகள் கொண்டு, பையனை கொண்டு, தாத்தா கொண்டு, பாவி கொண்டு, இந்த மாதிரி 7 தலைவர்கள் முடிக்கப்படும். அதுல ஒரு மனம் இல்லை. அது சொல்றாரு, Christianity is very hard. என்ன சொல்றாரு, hard and outward, but inward is very easy. இந்த ஆத்மாவிலே கிறிஸ்துவை சுமப்பது என்பது எளிதான ஒரு காரியம். இது very easy to carry. இவருடைய இருதயத்தில் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வதானால் இது வெளிப்படையான ஒரு காரியம் அல்ல. நீங்கள் தெரியாத தெரிவிக்கலாம், மனுஷர் சாதவழியை பாடலாம், சட்டிகளை வாசிக்கலாம், தேவனை துதிக்கலாம், செபிக்கலாம், ஒருவரை சொல்லலாம், வாசல் 8 நாள் போனோம் என்று சொல்லலாம். இதெல்லாம் outward appearance, but it never brings for the soul. உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொல்கிறார், outward I suffer for you, but inward I am free. இயேசுடைய ரகசியம் என்ன தெரியுமா? சிலருடைய தொழுகிற வெளியான காட்சி தான் நீங்க பார்க்குறீங்க. ஆனா இயேசு சொல்லுகிற இருதயத்துல எந்த வேதனையும் இல்லை. It's not having burden inside the heart of Christ. கிறிஸ்துவின் இருதயத்தில் எந்த பாவமும் இல்லை. ஒரு சிலுவையில கை
கைகளிலே கால்களிலே ஆறு அணிக்கப்பட்டு விழாவிலே சுற்றினார்கள். தலையிலே ஒழுங்குடி அது எல்லாம் வெளியே பார்ப்பதற்கு ஒரு பயங்கரமான தேசத்தை காண்பித்தால் இருதயத்துல கதியே இல்லை. நிதானமா 7 வார்த்தை தெரிஞ்சுக்கிறது. நிதானமா 7 வார்த்தை பேசுகிறார். 7 வார்த்தை எல்லாம் சத்தியம். யோசித்தாங்க, உங்க நாடு நான் சொல்ல முடியுமா? ஒரு பிசினஸ்ல தோல்வி, உன் பிள்ளை கருத்து போய் ஆகிட்டான் கேட்பா, என்னாச்சு ரிசல்ட் என்னாச்சு? என்ன சொல்லுவான்? சந்தோஷமா சொல்லுவாங்க, நான் ஃபெயில் ஆகிட்டேன் சொல்லுவான். என்னுடைய கிளாஸ் டீச்சர் அண்டர்ஸ்டாண்டிங் சரியா அவன் ஃபெயில் பண்ணிட்டான். மக்களிடமே பாவனை சுமத்துகிறோம், மக்களிடமே பணி சுமத்துகிறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், because I willingly carry all the burden unto me. இந்த சுமை, இந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டது. இந்த அடிகளெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டது. நீங்கள் என்னை தேடுவதானால் இவர்களெல்லாம் போடப்படுங்க. என்னோடு கூட என் சீசர்கள் அழிக்கப்படுவதை ஒதுக்கப்படுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க உங்களுக்கு நானாலும் என்னை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க எல்லாம் போக விடுங்க. This is the light-hearted person. இன்னொரு ஒரு அழகான இருதயம் உள்ளவர்களுடைய இயேசு. What are the problems inside the express out? What are the problems out? Also we have inner also. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்தவனுக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். சொல்றாரு, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன அர்த்தம்? உனக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில உலகத்தில் உண்டு. நிலப்படுங்கிறது என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? You try to learn. You try to learn something. இது எதையாவது கற்றுக்கொள்ள சொல்லுங்க. You try to learn something. Don't ever express your feeling outside. சொல்லுவாங்க, மனசுல காயம் ஏற்பட்டா they let it out. வாய்ப்போட பேசுவாங்க, அன்போட காயம் எடுத்துவாங்க. ஏற்பா இவங்களுக்குள்ள ஒரு காயம் பட் மை Christ is not like that. என் இயேசு அப்படிப்பட்டவர்கள். அவர் உடைந்தாலும் உடைக்கப்பட்டாலும் நொறுங்கினாலும் மற்றவர்களை காயப்படுத்துகிறவர். அது நல்ல இது புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனை எனக்குதான் பிரச்சனை. அது பிரச்சனை கூட எனக்கு ஏன்னா நானா தேடிவிட்டது, நானா தேடிக்கிற பிரச்சனை. இது பிரச்சனை என்ன தேடி வர வாசப்படுவது பிரச்சனை யாவது இருக்கா? பிரச்சனையை தேடி நீ போக வேண்டியதால் பிரச்சனை உன்னை தேடி வராது. கிறிஸ்துவாக்கு உண்மையான கிறிஸ்துவாக்கு பிரச்சனை உன்னை தேடி வரவே வராது. எப்படி பிரச்சனை வரும் சொல்லுங்க பார்ப்பா. நீங்க மாற்றும் ஜபத்திலே கலந்து இருந்தால், உபவாசத்தோடு இருந்தால், கர்த்தரை இருதயத்தை ஆரம்பித்துக் கொண்டிருந்தால் பிரச்சனை எப்படி வரும்னு நான் பார்த்தேன். நமக்கு பாத்தீங்கன்னா வாங்கி தெரியல, பிரச்சனைகளை தேடி கூட்டு பண்ணி இருக்கணும். அப்புறம் சும்மா ஆகாத நம்ம கோடம் family. It never knocks your door, but you are knocking the problems coming inside your house. நீதான் பிரச்சனை பார்த்து காலையில் படிக்கும் போது ஒரே ஒரு வசனத்தை எழுதிய பேசினாங்க. வருத்தப்பட்டு பாரத சுமக்கிறவர்கள் இங்கே எடுத்துவாங்க. நான் இளையமான சொல்றாங்க, நான் அவுட்லைன் பட் இன்சைட். எனக்கு ஒரு இளைப்பாடு உண்டு. அதனால்தான் அதே வார்த்தை பேசி கொண்டிருக்கிறேன். கூட்டம் ஒரு பாட்டு பாடுங்க நம்பி brother, I'm not always today. Can I have next week? It's a very ஒரு பாட்டு பாடுங்க நம்பி மனசு தெரியுற பாட்டு. மனசுக்கும் அவனுடைய அவுட்சைட் ப்ராப்ளத்துக்கும் இன்சைட் ப்ராப்ளத்துக்கும் ஈஸியாக இருக்கும். அவர் அதுக்கு உதாரணம் அவர் வாழ்க்கையில பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கும், உணர்வுகள் நம்மை சூழ்ந்திருக்கும், ரெண்டு அவமானங்கள் சூழ்ந்திருக்கும். But responsibility is not a problem. You are the problem. You are responsible for all your problems. இல்லையா? ஏன் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு தெரியா, நம்ம வாழ்க்கையில பல இடங்களில் வாக்கு பார்த்த பேரு முதல் அதிகாரம், ஒன்று பேரு முதல் அதிகாரம் 4வது வாக்கு பார்த்த பக்திகள் chapter 1:4. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து அழியாததும்
மாற்றத்தும் வாழாததுமான சுதந்திரம். சுதந்திரம் என்ன? இம்ப்ரெஷன்டா இல்ல, ஃப்ரீடம். ஃப்ரீடம். God wants to give you freedom in your life. சுதந்திரமான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் உயிர்த்தெழச் செய்தார். அல்லேலூயா. எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. நான் மீண்டுமாய் உயிர் பெற்றிருந்திருக்கிறேன். ஒருவேளை ஒரு சாபமான குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் மீண்டும் பிறந்தது. ஆனா மீண்டும் பிறந்த உடனே பல இடங்களை நீங்கள் நினைக்கவே கூடாது. உங்களுக்கு முன்வையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்பி பார்க்கணும். ஏன்னா என்ன பார்த்தா பழைய வாழ்க்கை அல்லது புதிய வாழ்க்கையை நம்ம பார்க்கிற பொழுது பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை எப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வானானால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வானானால் ஏதோ சொல்லுகிறது புதிய சக்தியாக அவர் மாறிவிடுகிறார். எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னா மனசு ஒரே இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கையில் எந்த பழையலும் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு பாருங்க, இதுல ரசிக்கப்பட்ட நாடகத்தில் ஒரு ரொம்ப ஒரு ஆதிக்குரிய சபைக்குள்ளே வருகிற பொழுது குணாதிசயங்கள் பழைய குணாதிசயம் மாற்றப்படாததாய் எடுக்கப்படாததாய் இன்னைக்கு அப்படியே இருப்பாரு. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு சரித்திர கதை சொல்கிறது. யூதா கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஒரு சீஷராய் ஏற்றுக் கொள்ளப்பட்டவன். அவனுக்குள்ள ஆதியில அவன் எப்படி வாழ்ந்து வந்தாலும் கிறிஸ்துவுக்கு சீஷர் ஆன பிறகும் அவருடைய வாழ்க்கையில மாற்றப்படாத ஒரு குணாதிசயம் எது சொன்னால் கிறிஸ்துவும் அவனை மாற்றம் என்ன செய்ய படித்ததற்கு கொடுக்காத ஒரு வேலையை என்ன சொல்கிறார் அமையில என்ன சொல்கிறாரு? இந்த பினான்சியல் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு வேலை ஏற்கனவே தெரியும். அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்காம என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நீங்க இவ்வளவு பணம் கொடுத்து 200 பணம் கொடுத்தீங்க, அது என்னமோ வாங்க சொன்னீங்க, ஆனா பணத்துக்கு வந்துட்டு ஒரு 50 பணத்தை அடிச்சிருக்கணும் அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி குணாதிசயங்களுடைய அதில் இவங்க என்ன செய்யலாம், திருடர்களையே சாதியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லப்பட்டாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் கேட்கிற பொருளை கொடுத்துட்டாரு. இப்ப என்ன செய்யலாம், இஷ்டப்படவும் இஷ்டப்படவும் அந்த கஷ்டமே இருக்காது. யாரையும் இவங்க கவலையும் இல்லை, கஷ்டமும் இல்லை. என்ன சொன்னால் இதற்குள்ள இருக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்து அடிக்கடி தம்மை பற்றி சொல்லுகிறார். மனுஷகுமார் மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கவும் காட்டிக் கொடுக்கப்படும் வேண்டும். மனுஷகுமாரை சிறுவில் அறைவார்கள், அவர் மனித போவார், அடக்கம் செய்வார்கள், 3ஆம் நாள் வீரோடு வானது சொல்வார். இப்ப வானது போயிட்டாரா இப்படி அடிக்கடி தலையின் பொருள் காசு எங்கிருந்து வரும்? இயேசுவே போயிட்டாருன்னா இயேசு மூலமாய் அவர் ஊழியத்தின் மூலம் வருகிற வருமானம் எங்கிருந்து வரும்? வருமானம் வராது. இது அடிக்கடி கடைக்கு போக முடியாது. இது விமானங்கிறது எடுத்து விட முடியாது. இந்த இருதயத்துல எப்ப வந்த உடனே அணை மாறுகிறது, மேலும் கீழமான அசைகிறது இருதயம். சரி, இயேசு எடுக்கப்படுறதுக்கு முன்னாலேயே தமக்கென்று சிலவற்றை சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணம் வந்த பொழுது இயேசுவை காட்டிக் கொடுக்க ஒரு ஆப்ஷனல் வருகிற பொழுது, சரி உங்கள் வெள்ளிக்காசு தான் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறேன். இயேசு எப்படி காண போறாரு? மனுஷர்களை ஒப்பு கொடுக்க போறாரு, மறிக்க போறாரு. நம்ம இதுதான் இயேசுன்னு சொல்றது என்ன தப்பு இருக்கு? என்று தீர்மானித்து இயேசுவை காட்டிக் கொடுக்கிறார். இப்போது வெள்ளிக்காசை வாங்கிக் கொடுக்கிறார். இவருடைய தேவையாளர் 30 வெள்ளிக்காசு எல்லாம் ஒரு வேதாகமத்தில் பார்க்கிறோம். அவர் நிலத்தை கொண்டால் இருக்கிறது. இதுல அந்த காசை கொண்டு போய் அந்த சபை சட்டத்தின் மேல் எளிதாக இருக்கிறது.
நிறைய கன்ஃபியூஷன் அவனை குறித்து ஒரு தெளிவான ஒரு முடிவை வேதம் எழுதவில்லை. காரணம் அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த காசை வாங்கின பிறகுதான் அவனுக்குள்ள ஒரு பாடம் வருது. என்ன தெரியுமா? நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம் நிறைவேற்றணும். உங்களை வெள்ளிக்காக வாங்கிட்டோம். இப்ப இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும். முதல் காரியம் இவதான் இயேசுவை சொல்லணும். அது ஒரு பாடம். காட்டி கொடுக்கிற வரைக்கும் இருதயம் பிடிக்கிறது. எப்படி காட்டி கொடுக்கலாம் இயேசுவை? எப்படி காட்டி கொடுக்கிறோம்? எப்படி காட்டி கொடுக்கலாம்? திட்டமிட்டு கொண்டே இருக்கிறார். சரி, அவன் தீர்மானிக்கிறான் எப்ப காட்டி கொடுக்கிறான், எப்ப இயேசு தனியா வருவார். ஜனங்கள் நிறைய இருந்தாலும் இயேசுவை காட்டி கொடுக்க முடியாது. இயேசுவை காட்டி கொடுத்து அடுத்து கொண்டு போடுவாங்க. அது ஒரு பயம் கூட. இயேசுவை காட்டி கொடுக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை இருதயத்தில் வச்சுக்கிட்டுனா ஆனால் இயேசு கொடுக்கிறது. அதுவும் பெரிய கைது. சபைக்குள்ள உட்கார்ந்து எல்லாரும் பரிசுத்தவான் இல்லை. சபைக்குள்ள வேதம் என்று சொந்தம் ரொம்ப வெள்ளை புடவை கட்டிட்டு நகரம் போடாம உட்கார்ந்துருந்தா நீ பரிசுத்தவான் இல்லை. பரிசுத்தவான் என்னன்னா இருதயத்தில் சுத்தமா இருக்கணும். அதுதான் முக்கியம். இருதயத்தில் இருக்கணும். ஒரு சபைக்குள்ள உட்கார்ந்து ஒரு வாலிபன் ஒரு வாலிப மகர இந்த மனுஷனுக்கு கணவனா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கணும் நினைச்சா அது பரிசுத்தமா சொல்லுங்க. பிரச்சனை என்று ஆரம்பிக்கிறது. இயேசுவை காட்டி கொடுக்கணும். முதல் காரியம் இயேசுவை எந்த இடத்துல காட்டி கொடுக்கணும். இரண்டாவது ஒருவேளை காட்டி இல்லை ஆகும். இது என்ன மனசுல பெரிய பாடம். யூதா முன்பு இருந்த யூதா இப்போ மனிதர்கள் இருந்த இவரும் வருவர். முன்பை சொல்லுவாங்க இந்த முகம் முன்ன மாதிரி இல்லை சிஸ்டர். ஆமா 3 மாசமா பியூட்டி பார்த்து போகுது. அந்த அழகு இருதயத்தில் சும்மா அழகின் அழகு முகத்தில் தெரியுமா? சில முகத்தை பார்க்கவே கண்டுபிடிச்சாங்க. I think you are not all right. Yes, I am not all right because I have a burden. I have some problem. Financial problem, physical problem, family problem. I have a problem with my husband. I have a problem with my wife. I have a problem with my children. I have a problem. Then you go. Very well. அதுதான் நீ கஷ்டப்படாதீங்க. கஷ்டம் மாற்றுவார், கஷ்டம் செய்வார். அவர்கள் நம்பிக்கை வைங்க. கஷ்டத்தை நம்பிக்கை வைத்து கஷ்டையே நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாய்க்கமான வேலை சொல்லுவீங்க. கவலைப்படாதீங்க. ஆமா உங்க முகையும் அப்படி இருக்கு. எனக்கு அதே கிறிஸ்தவ வாழ்க்கையில யூதாசுடைய வாழ்க்கையில யூதாசு ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பாரதமாக இருக்குன்னா ஏசு நினைக்கிறார் இந்த பாரத்தை அறிந்து வைக்கிறான்னு சொல்லி அன்னைக்கு காசு காட்டில் இருக்கும் பொழுது அவர் சொல்லாரு என்ன அவரை காட்டி கொடுக்க சரியான வெளிப்பாடு நினைக்கிறாரு. நினைச்சு நான் சொல்ல முடியாதா? இங்க உட்கார்ந்து உங்கள் வெளிக்காக நீங்க காட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டுலாமே சொல்லுங்க. ஆனா ஏசுக்கு தெரியும் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது. இந்த பிரச்சனை மற்றவர்களை பாதிக்காதபடிக்கு ஒருவரை ஏற்று சொல்லியிருந்தா இது இருக்கிற யூதாசனை காட்டி கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தா முதல்ல கத்தி எடுத்து மல்பூசி காலை வெட்டினவங்க போட்டு 2 கத்தியோடு யாரு மீன் பிடிக்கிறவன் மீனை பிடிச்சு போட்ட வெட்டி பிடிச்சு மீனை பிடிச்சா முதல் இடத்துல 2 சேர்ந்தா இருக்கிறாங்க. மீன் பிடிக்க போயிருக்கீங்களா? என்ன எவ்வளவு ஆச்சரிய நீ பாப்பீங்களா? எவ்வளவு 1000 ரூபாய் அரைக்கிறது இல்லை. மீன் 2 கூட 10 நேரம் வெட்டுவான், 2 காலத்தான் வெட்டுவான். பாத்தீங்களா? அதே போல இயேசுவை பிடிக்க வந்தானே முதல்ல போய் கத்தி எடுத்து வெட்டுதான் யாரு பேசுறது எதை வெட்டா கால இயேசுவோடு இருக்கிறான். ஆனா இருவையை மாற்றம் பண்ணவே இல்லை. பேசுவே ஒரு பட்டயத்தை அறையில் போடு. பட்டயத்தை இருக்கிற பட்டயத்தை வச்சாவா தெரியும் உனக்கு. ஒரு பட்டயத்தை அறையில போடு. இந்த மாதிரி ஏசு கேட்கல. இந்த மாதிரி இருக்கிற காடு ஓட்டு வைக்கல. யாருக்கு சொல்லுங்க. அவர் பார்த்து பாருங்க. உலகப்படி கைகளை ஓடி ரத்தத்தில் பெரும் துளிகளாய் மேலே வெளிப்படுகிறது. ஏசானை தெரிவிக்கிறாரு. செடிக்கு உடனே
ஒருத்தருக்கு ரோம போல் இடத்தை சுற்றிக் கொள்ளுகிறார்கள். நல்ல கவனிங்க, ஒரு உடம்புல வேலைகள் வரும்போது ரத்தமும் சேர்ந்து வரணும்னா எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் படி மெடிக்கல் டாக்டர் கேட்பாங்க, ரத்த நாளங்கள் சர்க்காக கொடுப்பது. ரத்த நாளங்கள் வெடிக்கணும், வெடிச்சு ரத்தமும் தண்ணீரும் கலக்கணும். அப்பதான் வேலை கொடுத்து ரத்தமா வெளியிருப்பாங்க. இயேசுவுக்கு நடக்க போகிற இப்பொழுது புதுமையான ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் இயேசு வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமான குமாரனே, இத்தனை நாட்கள் எந்த ஜனங்களுடைய பின்பற்றி வந்தார்களோ, எந்த ஜனங்களுடைய தொடர்ந்து வந்தார்களோ, எந்த அற்புதத்திற்காக, எந்த அதிசயத்திற்காக, எந்த பிசாசு பிடித்தவனும், வியாதி பிடித்தவனும், தொல்லை நிறுத்துகிறவனும், கஷ்டத்திற்கிறவனை தேடி எந்த மனிதன் வந்தாரோ அதே மனிதன் உன்னை அழிக்க போகிறார், உன்னை நொறுக்க போகிறார்கள். அந்த காட்சியை திரும்ப 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 இயேசுவுக்கு தேவன் உணர்த்துகிறார். பிதாவினுடைய சோதனை எந்த நேரத்தில் எவ்வளவு பாடுகளா நான் தெரிஞ்சிருந்தா அந்த கடந்த பூமிக்கு வேற காப்பாற்ற தெரிவிக்கல. சுத்தமாக பாத்திரம் என்னை நீக்க கூடுமானால் அது நீக்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உமது சித்தத்தின்படியாக ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்த உடனே தூக்கிட்டு பார்த்தேன். அந்த இடத்துல ரத்தமும் வேர்வையும் வெளிவருது. ஏசாமிக்கு பிரச்சனை விருதுமா இருந்திருக்காரா, பாரம் இருக்குமா இருந்திருக்காரா, அடிக்க போறாங்க, நொழுக்க போறாங்க. இதுதான் கிறிஸ்து வாழ்க்கையில் நான் எனக்கு வேதத்தை பேசின ஒரே ஒரு காரியம் இருந்தான். உடனே பிரச்சனை ஆகியிருக்கலாம், அந்த பிரச்சனையை அடுத்தவங்களால நான் கேட்டுள்ளாங்க. உனக்கு பிரச்சனை வீட்டில் இருக்கலாம், உனக்கு பிரச்சனை வேலையில் இருக்கலாம், உனக்கு பிரச்சனை சூழ்நிலைகள் இருக்கலாம், பிரச்சனை பிள்ளைகள் மூலமா இருக்கலாம், உன் கணவன் மூலமா தனகை மூலமா இருக்கலாம். அதை வெளியே காண்பிக்கவே கூடாது. இயேசுவை காட்சிகளுக்கு வருகிற பொழுது அவ்வளவு பாரமா இருக்கிறது பற்றி கவலைப்பட்டிருக்கவே வேண்டாம். இல்லையா? அப்போ ஒரு ஆப்ஷன் எப்ப கிடைக்குது அப்படின்னு சொன்னா, என்ன உங்கள்கிட்ட ஒருவரை நீ காட்டி கொடுப்பான்னு சொன்னீங்க. நான் ஆண்டவரே, யார் கேட்கிறா? மற்றவர்கள் எல்லாரும் கேட்கிறார், நான் ஆண்டவரே, நான் ஆண்டவரே, நான் ஆண்டவரே. இதுதான் கேட்கிறேன், நான் ஆண்டவரே. அவன் தெரியுமா தெரியாது, அவன் மூஞ்சியே காட்டி கொடுத்து இதை காட்டி கொடுத்து போனாலே இவன் முகமே இயேசுவுக்கு காட்டி கொடுத்து நான் ஆண்டவரே நீ தான் சொல்லல. 11 பேருக்கு தெரியாது. இயேசுக்குள்ள இருந்துட்டு காட்டி கொடுக்கிறான். இது ஒரு காரணம் எப்படி காட்டி கொடுக்கிறான்? அதுக்கு நான் செய்திருக்காக இயேசுவை குற்றம் எடுக்கிறார். அந்த ஜூயிஷ் கருத்துல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை குற்றம் எடுக்கிறார் என்று சொன்னால் அந்த முத்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அன்கண்டிஷன். ஜூயிஷ் கருத்துல ஒரு கட்டி முத்தம் எடுத்தாங்கன்னா கஷ்டப்பை மறந்து விடுவார்கள். இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. ஐஸ்வர்யாவா இருக்கலாம், சரித்திரமா இருக்கலாம், கட்டி பிடிச்சு முட்டை கொடுத்துட்டாங்கன்னா அது 2 பேரும் சரிசமமா உட்காரலாம். இது இயேசுவின் மேலே எந்த இடங்களை காட்டி கொடுக்கிறான் பாருங்க. இல்லையா? ஒரு முத்த வெட்டி காட்டி கொடுக்கிறார். காட்டி கொடுத்த உடனே இவருடைய பானை இறங்கி அப்பா வாகனத்தை வெளி காமிட்டு வேலையை முடிச்சுட்டேன்னு சொல்லி சந்தோஷமாய் அவன் வெளியே வருகிறது. எப்போ அவனுக்குள்ள வேலை வந்திருக்கான்? இயேசுவை கொண்டு போய் நிறுத்தி அவரை அடிக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், நிந்தனை செய்கிறார்கள். அப்போ அவர் சொல்றாரு, ஒரே ஒரு வாரம் அது திருப்பி பார்க்கிறாங்க. அடுத்த நிமிஷம் இருபையும் உடைக்கப்பட்டவரா மாணவர்களாம் இறங்கி போய் சொல்றான், இந்த காப்புக்காக தானே குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக்கிறேன். இவங்க வாழ்க்கையில பிரச்சனை வருகிற பொழுது உன்னோடு வழக்காடுவதற்கு சொல்ல வேண்டியது காரியம் இருந்தான். ஓ, I made a profit against the innocent blood. Innocent blood. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுக்கிறேன், குற்றமில்லாத ரத்தத்தை நான் பகைக்கிறேன், குற்றமில்லாத ரத்தத்தை நான் பயந்தேன் என்று சொல்லி இறுதியில் நீ தீர்மானிக்க வேண்டிய காரியம் அல்ல. நீ
செய்ய வேண்டிய ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் சிலனுடைய எரிக்கலாம், சிலனுடைய பகைக்கலாம், சிலனுடைய தூரமாகலாம், அவனை கருதுகிறதா? ஆனால் அவன் இருதயத்தில் வெளிப்பட வேண்டிய வேறு காரியம் I had them people because they are innocent. இப்படி ஒரு காரியம் இருந்த வரலாற்றோ மனதை போட வேண்டும். That is very important in Christian life. வெற்றலை செய்வது எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். ஆனால் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீ குற்றம் இல்லாத என்பது நிரூபித்து காட்ட வேண்டும். அப்பதான் அந்த இருதயம் உடையும், அந்த இருதயம் உடையும். This is what the biblical term. யூதாவின் இருதயம் சொல்கிறது, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன். குற்றமில்லாத ரத்தம், பாவமில்லாத பரிசுத்தமான ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன். இருதயத்தை உடைக்கப்பட்டவனாய், இருதயம் தொழில்கொண்டவனாய், இருதயம் உடைக்கப்பட்டவனாய், இருதயத்தில் அவர்களை மக்கள் பேசுகிறார். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன். குற்றமில்லாத இயேசுவை நான் காட்டிக் கொடுத்தேன். ஆண்டவரே, மனஸ்தாபப்பட்டிருந்தார். இயேசு அப்படியே நான் வருகிறேன். என்னை வருவாய் இயேசுவை நேசித்தார். எத்தனையோ நேசித்தார். நான் அவரை மறுதலித்தேன். என் இயேசுவை நான் மறுதலித்தேன். இதை யாருக்குள்ள வாழ்க்கை இதை கேட்கிற கருமையான இருதயத்தை சொல்ல வேண்டிய காரியம் நான் குற்றமில்லாத ஒரு மனிதனோடு எனக்கு You can able to tell us. In the Holy Spirit, உனக்குள்ளே நாம் வாசம் செய்வதானால் நீங்கள் பேசுவதா குற்றமில்லாத ரத்தத்தோடு நான் வளர்த்தாடிக் கொண்டிருக்கிறேன். குற்றமில்லாத ரத்தத்தோடு பிரச்சனை இன்றைக்கு கொண்ட சாமி என் இருதயத்தில் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு என் இருதயத்தில் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. எனக்கு மனசாகும் ஒருவரை ஒருவர் அழைத்து உலகத்தை எதையும் நம்ம சம்பாதிக்க முடியும். உலகம் முழுவதையும் மாதப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் தன் ஜீவனுக்கு நாம் இதைப்படுத்தினோம். ஏழு சீக்கிரம் வரப்போகிறார். எடுக்கக்கூடிய குறிச்சு உனக்குள்ள இருக்கிற கடினமான தன்மை எடுக்கக்கூடிய குறிச்சு உனக்குள்ள இருக்கிற இருதயத்தில் யாராவது வெறுப்பெடுக்குமானால் எடுக்கக்கூடிய குறிச்சு ஏசு நேசிக்கிறது. இருதயத்திலே சுத்தமானவர்கள் பாக்கியவான்களாக தேவனை மதிக்கிறார்கள். You have vigilant about anyone, take away out from your heart. The Holy Spirit wants to miracle in your life. உன் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஒருவர் பொருந்திய 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 1 Corinthians chapter 4 verse 2. மேலும் என்ன சொல்றாரு? கர்த்தரை ஒரு வேலைக்காரனாய் அவருக்கு பிரியமானவனாய் கர்த்தர் நியமித்திருக்கிறார். The Christ appointed you as the true servant. ஆனால் இங்கிருந்து என்ன சொன்னார்? Moreover, it is required, it is sure that a man be found faithful. இதுக்கு வந்து வீட்டுல found faithful வார்த்தைக்கு நம்பர் 7. எனக்கு ஒரு நம்பர் இருக்கிறார், அவன் நம்பர் 7. எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது, I found faithfulness. அப்படி இருக்கிற ஒரு நம்பக தன்மை இருக்கிறது. I can found faithful in life. அதை அடுத்த but with me it is very small thing that I can be judge of you. நான் தீர்ப்பு சொல்வது நியாயம் செய்வது ஒரு சின்ன காரியத்தான். உங்களாவது மனுஷனுடைய நியாயனாலும் என்ன சொன்னாரு? விசாரணையானது தீர்ப்பை பெறுவது அற்ப காரியமாக இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு I cannot set the judgment about me. நீ சொல்லிங்களா? I am the perfect person. You cannot say இயேசுவை தவிர
Nothing is perfect. Principle. You cannot say I am perfect. I am perfect, you are under the pattern. Somebody. Vishwasmuடைய ரகசிய கேட்பதற்கு I know that. They say I am perfect. யாரும் சொல்ல முடியாது. You are perfect. I am perfect. Nobody can tell that. If you say I am perfect, you are first of all, you are a wrong person. வேதத்தில் நீதிமான் ஒருவருமில்லை, ஒருவரால் இயேசுவை தவிர உலகத்தில் ஒருவரும் நீதிமான் இல்லை. ஏன்னா என்னை குறித்து நான் தீர்ப்பு செய்கிறேன். I am perfect. I pray, I am fasting, I do all things. I am perfect. You cannot say that. ஏன்னா அவர் நீ பர்ஃபெக்டாக அவர் யாரு? அவர் யாரு? அவர் ஆதரவை கொண்டு ஆதரவு பேர் மாட்டேன். நீங்க கடவுளா இருக்கீங்க. அவருக்கு ஒரு சீசன் ஆயிடுவாரு. And perfect. But what about others? We are wrong. In all of the things, we are wrong. பக்கத்தில் இருந்து அடுத்து வச்சுருவாங்க. உங்களிலாவது மனசுடைய விசாரணையாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்பமான காரியமாக இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. எங்களுக்கு நான் சொல்றாங்க யாரும் குற்றத்தையே அறியவில்லை. ஆகலும் அதனாலே ஒரு குற்றமே இல்லை. சத்தமா சொல்லுங்க. Nothing is found in me. அப்படின்னு நான் நீதிமான் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எதுவுமே எந்த பாவமே செய்யல. எந்த குற்றத்தையும் நான் செய்யல. எதிர்த்துட்டே வரமா சொன்னாங்க. என்னமா பண்ணிட்டு இருந்தேன். காலையில் இருந்துட்டேன். ரொம்ப ஜெபிச்சு மாறி அவரோடே இருக்கேன். சரி கடவுளை சொன்னாங்க. அவர் சொன்னாரு வீட்டுக்கு வரப்ப யார் சொல்லுவாங்க. என் சாப்பாடு எதுவுமே யார் பண்ணுவாங்க. பிள்ளைகள் உள்ள சொல்றவங்க யார் செய்வாங்க. வீட்டுக்காக எப்படி சொல்லுங்க. இதெல்லாம் செய்யாம நீ ஜோம் பண்ணா நீ படிச்சுட்டு வரான்னு கேட்டேன். You should do your responsibility. What God given in your family. முதலாவது வேதம் சொல்லுது உன்னுடைய சகோதரனை, உன் சகோதரியை, உன் உடல் சகோதரர்களை, உன்னுடைய அயலாவை நேசிக்கணும்னு சொன்னா காக்கிற மனுஷன் நேசிக்காத நீ காலாத கடவுளை எப்படி நேசிக்க முடியும்? உன்னுடைய நேசத்தில் போய் இருக்கிறது. நீங்க ஒரு பெருள் இருக்கலாம். இன்னைக்கு வெளியே பேசுறவங்க என் காலம் நான் சொல்றேன், உணர்த்துவதாக சொல்றேன். ஏதாவது ஒரு பிரச்சனை என் குடும்பத்துல பிரச்சனை வந்துருக்கு. நான் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் ஜெபிக்கிறது, இவங்கெல்லாம் சபைக்கு வரும். சபையில போய் இதெல்லாம் பார்த்து சொல்லி கொடுத்தாரு. ஆமா என் வேலையே சொல்லுங்க. போய் வீடு விடாது கண்ட வச்சுக்கா, ஊடு விடாத கட்டை வச்சுக்கா, அவங்க கையில போகிறதுனால கல்விக்கு மண்டையில கூட போலீஸ் இன்னும் வாங்கி எடுத்துக்கிறதுக்காக எல்லாம் பேசக்கூட. இவங்கெல்லாம் சபைக்கு போடுவாங்க, இவங்கெல்லாம் பரிசுத்தவன். அதிக நான் கேட்கிறேன், நீ தான் சபைக்கு வந்துருக்க, நீ அதே சொல்லல. சபையில பார்த்து சொல்லிக் கொடுப்பார மாதிரி நீ இந்த வார்த்தையை குறித்து பேசுகிறார்களா? இதான் சபையில நீங்க தெரிவிக்கிற லட்சணமா, இதான் உத்தியாகத்துக்கு லட்சணமா, இதான் சபையில பார்த்த லட்சணமான்னு கேட்டா இது என்ன சட்டம் நினைக்கிறது? நான் சொல்லுவேன், உன் கண்ணும் தெரியல, உன் வாழ்க்கையும் தெரியல, உன் வாயும் தெரியல. அந்த ரொம்ப ஆளாவே உன் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களை குறித்து தீர்ப்பு சொல்ல நீ யார்? You cannot tell anyone who is right, who is wrong, who are you to know? Don't you tell something? You cannot tell anyone. இந்த சபையில இவங்க யோகியமா வாங்க. நான் சொல்லுவேன், அவங்க யோகியமா தேவைப்படுத்தா நீ யோகியமா எங்க உடனே ஒன்று பிடிக்காத காரணம் யாரை பற்றி போட்டு கொடுத்தது பிடிக்கும். என்ன மாஸ்டர்
பின்னால அப்படி குத்துவான்னு தெரியாது. நான் சொன்னேன், அவன் குத்துவா நீ குத்திட்டியப்பா, அவன் குத்துவான்னு சொன்னாலே நான் குத்து போயிட்டேன். சொல்லுங்க, உங்களுக்கு அவன் குத்த பேரா நீ குத்தி சொல்லுங்க. சொல்லுங்க சந்தமா, என்ன ஆகும்? என்னுடைய வேலை என்ன? What is my boundary? What is my work with God? What is my prayer towards my God? What is my work towards God? What am I having? என்னைக்கு அடுத்தவர்களை குறித்து ஒரு குற்றம் காட்டுகிறாரோ அவர்கள் தேவன் சமூகத்தோடு தோற்றப்பட வேண்டியவர்கள். நான் சொல்லுவேன், ஆறாம் ஏவாள இயேசு பிதாவுடைய தேவன் ஆவியானவர் கண்டித்து பயங்கரமாக இருந்தார். தப்பு செய்ய உலகத்தில் யாரும் யாரும் செய்யாமல் இருந்தாங்க. அப்ப எல்லாம் செய்யறாங்கதான். சரி, பிதாசு சொன்னோன்னா அந்த காரியம் படித்து சாப்பிட்டாங்க பாருங்க. சாப்பிட்ட உடனே எப்போதும் பகலிலே உலாவுகிற தேவன் வரும் பொழுது ஆதாம் ஏவாள் 2 பேரும் மரத்திற்கு பின்னால் ஒளிந்திருந்தார்கள். ஆதாம் எங்கே இருக்கிறார்கள் கூப்பிடுறேன். அதுவே நீங்க சொன்ன செய்ய வேண்டாம்னு சொன்னதை நாங்கள் கீழ்மொழியாமல் செஞ்சுக்கொள்ளும் எங்களுடைய பகிர்வை எடுக்கப்பட்டிருச்சு, எங்களுடைய சாயில் எடுக்கப்பட்டிருச்சு. நான் நிர்வாகிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அப்படி பாகத்தில் விழுந்து இருப்பார்கள். ஆனால் வேலை பண்ணிட்டு இருப்பார். சொன்ன காலம் தெரியுமா? சொன்னாங்க, நான் யோசிக்கும். அவர் சொன்னாங்க, ஆறாம் முதல்ல என்ன தெரியுமா? ஆறாம் மக்கள் ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை சபைக்கு வெளியிருந்தாலும் சரி, சபைக்கு உள்ள இருந்தாலும் சரி, கேள்வியை முதல்ல தேவன் எங்கே தொடங்குகிறார்? விசுவாசிகளிடத்துல. வேதம் சொல்றது காயத்திற்கு முன்பு இங்க இருந்து முதல்ல கவிஞானிகள் தான் காயத்திற்கு. அப்படி எல்லாம் இருக்கிற 4 பேருக்கு இதுக்கு பிறகுதான் கொண்டு வரும். லேட்டான சொல்லப்படுறாங்க, லேட்டஸ்டாக அது இல்லையா? பிரச்சனை என்ன? ஆதோட காசு கேட்கிறார். ஆதோவே ஏன் நீர் உண்டாக்கினத்தில் அதை புசிக்கப்படுகிறார். யார் உண்டாக்கினது? தனியாகவே சுற்றி இருக்கேன். தனிமையா இருக்கும் நல்லதில்லை. ஆமா பரவாயில்ல, இப்படியே இருக்கிறான்னு விட்டுருக்கோம். ஒரு ஏற்ற துணை உண்டாக்கி அந்த அம்மா புசிக்க கொடுத்துட்டா இருந்தாங்க. உனக்கு அவருக்கு சுத்தி அவரோட சேர்ந்து நீ அனுப்பி அந்த மாதிரி போனா போது அந்த மாதிரி கேட்க கேட்டேன். ஆனா விழுந்து சொல்லுவேன். நான் இவ்வளவு சொல்றேன், ஏன் ஒரு வாரம் கேட்கல? வெளியே போயிட்டாங்க. சரி, நான் உண்டாக்குறேன். சரி, அவங்களுக்கு ஏன் வந்தாங்க? நீ உண்டாக்குறேன் கருத்து அதுக்கு பாம்பையே நீ படுத்து சொல்லுங்க. ஏன் நான் பிரச்சனை அவங்களே தவிர்க்கிறாங்க அப்படின்னா நான் மட்டும்தான் பிரச்சனையே வேண்டாம். பிரச்சனை எங்கிருந்து வருது? இந்த அம்மா ஒரு தோட்டத்தையும் அந்த ஒரு தோட்டத்தையும் தான் நல்லா அப்படியா? சொல்லுங்க. ஒவ்வொரு ஜாதக நடந்த கேட்கணுமா? சொல்லுங்க. யோசிக்கணும். வாழ்ந்துல பிரச்சனை என்ன? I cannot blame others. I don't want to blame my family. I cannot blame my brother. I cannot blame my sister. I cannot blame anyone. The problem is in me. சொல்ல ஆண்டவரே, ஆண்டவரே பாக்குறதெல்லாம் தப்பா தெரியுது. பிரச்சனை பார்க்கறது இல்லை, பார்க்கறது சொல்லுது. எல்லாமே சத்தமா ஒருத்தர் மஞ்சள் காமன் இதை பார்த்தாலும் மஞ்சள் பிரச்சனை எங்க இருக்கு? சொல்லுங்க. பிரச்சனை எங்க இருக்கு? நீங்க பார்க்க இது மஞ்சள், அது மஞ்சள் பிரச்சனை சொல்லுங்க. பிரச்சனை எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கிறது பிரச்சனை, எனக்குள்ள இருக்கு. நான் அதை சரி பண்ணணும். பார்க்கறதெல்லாம் தப்பா இருக்குன்னு நான் என்ன சரி பண்ணதுனால இந்த டேபிள் கேட்பாங்க. இந்த கல் இருக்கு, மஞ்சளா இருக்குது. இல்லைங்க, அது ப்ளூ இல்லை, ஏன் கலர் ஏன் ப்ளூ இருக்குது, ஏன் மஞ்சளா தெரியுது. சரி, ஒரு பண்ண காப்பிட்டு போ, மஞ்சள் காமாடியை சரி பண்ணு, அப்புறம் வந்து ப்ளூ தெரியும். அதுதான் ஏற்கனவே அங்கே மற்றவரை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு முன்பு நீ யாருன்னு பார்க்க. நீ எந்த சூழ்நிலை இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற, பிரச்சனை ஏன் தேடி வந்துச்சு, போராட்டம் ஏன் தேடி வந்துச்சு, இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுல பிரச்சனை வந்திருக்காது அல்லவா?
எபேசியர் 1 அதிகாரம் 1 book of Ephesians chapter 3 verse 1 onward. இது நிமித்தம் இது நிமித்தம் for this cause I call the prisoner of Jesus Christ for you Gentiles and உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கஷ்டப்பட்டவனாக இருக்கிறேன். சொல்லுங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க. என்ன அர்த்தம்? கிறிஸ்து உனக்கு பேச வாய தேசம் சொல்லுவார். அவரை மாதிரியும் திரும்பி நம்பி வைத்துவார். பைபிள் படிக்கும் போது தேசம் ஆகுவார். பைபிள் திரும்பி நம்பி விட்டுவார். சொல்லுவாங்க, விசாரணை என் வாயில சொல்லுங்க, விசாரணை என் வாயில் நான் பேசுற பேசிட்டு செய்யணும். எங்க பிரச்சனை சொல்லு. திருத்தொழி நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற சில மனசுல வாக்கு சொல்லுவாங்க. அம்மா கன்ஃபெஷன் என்ன? வாய்க்கு போடும் ஊத்து தெரியுமா தெரியாதா? பெட்டர் அது கீப் sacrifice with you. வாய மூடு அமைப்பு என்ன சொல்லுவோம்? ஆட் டிவி ஆட் இருக்கும். பெட்டர் க்ளோஸ் அப். கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுத்தவனாக இருக்கிறே. அடுத்து பாருங்க, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட நியமம் அது என்ன என்றால், புறச்சாதிகள் சுவிசேஷத்தினாலே உடல் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாய் கிறிஸ்துவுக்குள் அவர் செய்த வாக்கு தத்துவத்திற்கு உடல் பரவாயிகளுமாயிருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த உங்களோட கூட எல்லா இடத்திலும் உடல் பங்காளிகளாக இருக்கிறாங்க. பிரச்சனை வந்தா அவங்களோட பாடுபடுவாங்க. ஒரு சந்தோஷம் வந்தா அவங்க கூட சேர்ந்து சந்தோஷம் அனுபவிப்பாங்க. ஒரு வேதனை வந்தா அவங்க கூட சேர்ந்து வேதனை அனுபவிப்பாங்க. பங்காளிகள், உடல் பங்காளிகளால் தேவன் மாற்றிருக்கிறார். எல்லாமே தேவன் அப்படி மாற்றிருக்கிறார். அதுதான் உண்மையான காரியம். ஏன்னா பல நேரங்கள்ல ஆவிக்குரியப்படாது. அது வந்து நீங்க 19ஆம் அதிகாரம் மத்திய 28-29 வாரத்துல அது 12:1 நீங்க பார்த்து என்ன இருக்குன்னா, இதெல்லாம் சொல்லி சொல்றாரு, ஆசிரியர் நீ சபைக்கு வரும்போது எப்படி இருக்கணுமா? அது மத்திய 12ஆம் அதிகாரம் அக்காலத்திலே அந்த டைம் Jesus went on Sabbath day. சத்தியாக இருந்து இப்ப ரெண்டாவது சொன்னார். But when the man saw it, they said unto him, behold, the disciples do that when it is not lawful to on the Sabbath day. ஒரு ஓய்வு நாளிலே செய்யக்கூடாத ஒரு காரியத்தை உங்களுடைய சீஷர்கள் செய்கிறார்கள். சரியா? என்ன பாத்தீங்கன்னா இது முன்னாடி பாருங்க. இப்ப 12 பாத்தீங்கன்னா 12க்கு முன்னாடி பாருங்க. 11 கடைசி வந்திருக்கிறாங்க. லகுமாயும் இருக்கிறது என்றார். இப்ப பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவிலே குற்றம் சுமக்க போறாங்க. எப்படி சுமக்க போறாங்க? உங்களுடைய சீஷர்கள் ஒரே நாட்டினை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி நியாய பிரமாணங்களில் எழுதியிருக்கிறது. நீங்க பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நம்பிக்கிறது. அதாவது ஒரு சில பைபிள்
சொல்லியிருக்கார். ஒரு சில Greek words translated perfect-ஆ இருக்கும். After a complete of all things to us. Thus the heavens and earth were finished, and all the hosts of them. And on the seventh day, God ended His work, which He had made. He rested on the seventh day from all His work which He had made. This is that. And He rested. இணைப்பாக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. Expecting the harvest and the people. God glorify God. He expecting from your mouth. ஞாயிற்றுக்கிழமைகளிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாய் பேச வேண்டிய ஒரு வார்த்தை தேவனை மகிமைப்படுத்துவது. ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவனுடைய ஒரு காரியம் எத்தனை பேர் சபையில தேவனை ஆராதிக்கிறது, எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், எத்தனை பேர் தேவனை உயர்த்துகிறோம். நீ பார்த்த பாரம்பரிய வாழ்க்கையில பார்த்த பல நேரங்களில் ஒரு சபைகளை செய்தி கொடுத்தாங்க. இந்த ஒரு மாதிரி செய்தி எடுக்க மாட்டேங்க, வேற மாதிரி செய்தி இருக்கு. நேற்று கூட நானும் சாதகமான ஒரு சர்ச் டெலிகேஷனுக்காக போயிருந்தேன். ஒரு சபையுடைய கருத்துதான் ஒரு சபையினால கற்பனை கலந்து வச்சு செய்தி கொடுத்து போயிட்டு ஒரு சபை உரிமையாக கலந்து சபை. அந்த சபையில போயிட்டு பேசுவனுடைய காரியத்தை தேவனாகிய கருத்து உணர்த்தினபடி ஒரு மேக்சிமம் 15 minutes ஒரு செய்தி தேவ சபையை என்ன செய்ய போகிறார் சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு வந்து ஜெபிச்சு முடிச்சோட அநேக ஜெபத்துக்காக ஆசிரியர்களாங்க. அதுக்குள்ள ஒரு 3 நாட்கள் ஜோம் பண்ண உள்ள போறாங்கன்னா ஆசிரியர்கள் ஜோம் பண்ணிட்டாங்கன்னா அதே போயிருக்காங்க. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா சபைகளை ஏதோ தேவன் காவலுக்கு தேவா இருக்கு. அந்த மாதிரி என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுப்பது போல எந்திரத்தை நான் கற்றுக் கொடுக்க முடியும். ரொம்ப ஒரு பாலிஷா யாரும் வழிக்காம, யாரும் வேதனைப்படாம, யாரையும் துன்பப்படுத்தாம ஒரு அழகான ஒரு செய்தியை ஒரு 15 நிமிஷம் சொல்லி நான் பாடி இறங்கி வந்தேன். ஏன் தெரியுமா? That is what I call. கருணை கையாளர்கள் தன் புத்திரங்களை பகையிடுகிறார்கள். அநேகர் you greet me and identity as a spiritual father. ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று நான் அறிவுறுத்திருக்கிறேன். இந்த சபையில நான் பேசுகிற செய்தி அங்கே இடத்துல கேட்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நான் சொல்லுகிற காரியம் ஏற்றதாய் உணர்வு பூர்வமாய் அறிந்து கொள்ளும்படியாக கற்றுக் கொள்ளும்படியாக மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணும்படியாக இதை நான் வெளியிலேயே நான் சொல்ல முடியும். அதே சமயத்தில் most of the time I like what the Holy Spirit instructs me to speak in this way. இந்த இடத்துல இருக்கும் பொழுது நான் ஏதோ பெரிய பிரசனத்தில் வந்து ஒரு 2 மணி நேரம் பேசணுமா 3 மணி நேரம் பேசணுமான்னு சொல்லியாத அந்த நேரத்திற்கு ஏற்ற ரசனத்தை சொல்லும்படியாக இருதயத்தை திறந்து கொடுத்திருக்கிறார். நான் அந்த காரியங்களை பேசுகிறேன். அதுதான் ஆணைக்குரிய வாழ்க்கை. நீ கேட்கலாம் என்ன பிரசனத்தை பண்ணீங்க பார்த்து கேட்கலாம். அது கூட நான் நினைக்கிறீங்க 9ஆம் அதிகாரம் 8, 9 தான் பேசுகிறேன். அதுதான் ஆவியில் பேசுகிறது. அதுதான் அப்பொழுது பேசுகிறது. என்ன செய்ய வேண்டும், எப்படி அதை செய்ய வேண்டும், எதுக்காக இதெல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்க பார்க்கணும். இதுதான் நடக்க வேண்டிய விதம். அதாவது வெளியே போயிட்டு நம்ம மைண்ட் எடுத்துட்டோம்னா we should not prove what gives your habit. அதாவது நீங்க வீட்டில் இருக்கிற அழைச்சிருக்கிறாரு, அதுக்காக அதை சொல்லுடைய அவசியம் ஏற்ற வார்த்தை சொல்லும்படி தேவன் எங்களை அபிஷேகம் ஏற்ற வார்த்தை. ஒரு 2 மணி அந்த வார்த்தை எதற்கு ஏற்ற வார்த்தை, ஒரு சபையா அதற்கு ஏற்ற வார்த்தை. இது கூட பாருங்க ஞாயிற்று வார்த்தை
உங்களுக்கு மற்றவர் எல்லாத்தையும் ஆவியாளர் சொல்றாரு, பரிசுத்தப்பட்ட பாராட்டு சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எதிர்த்து வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். என் சுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். It is not heavy, it is light. But very easy. ஏன் வார்த்தனம்? இந்த எதிர்த்து வாருங்கள் என்று சொல்கிற வார்த்தை என்ன? வேதாகம் அடிப்படையிலே சபைக்கு ஆவியாளர் சொல்லுகிற காரியம், those who carry weight and burden, come unto me. எதிர்த்து வாருங்கள் என்று சொன்னால் அந்த மத்தியில் 28 சொல்லுகிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவே தலைவருக்கு சொல்லுகிற வார்த்தை. இயேசு தலைவருக்கு என்ன சொல்றாரு? இயேசு எங்கு வார்த்தை இருக்கிறதோ இயேசு என்றால் வார்த்தை. நீங்க எங்க வரணுமா? Where the word of God will come unto me. எதற்கு வாங்க? வார்த்தைக்கு வாங்க. வெளியே போய் ஏதோ ஒரு கதையை, ஒரு கட்டுரையை, ஒரு வார்த்தை, ஒரு உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியமாக கட்டுரை வசனத்துக்கு நிலவாங்க. நான் எதை மாற்றுகிறேன்? எனவே கட்டுரை வசனத்தை அனுப்பி பண்ண மாட்டேன். God sent forth His word and delivered the people. கட்டுரை வசனத்தை அனுப்பி சொல்ல மாட்டேன். நீ கட்டுரை சொல்ல மாட்டேன். பிரயோஜனம் என்னிடத்தில் வாங்கினா இயேசு என்றால் வார்த்தை. ஐயோ ஒன்று பார்க்கிறோம், ஆதிய வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது இல்லையா? அதே மாதிரி 1:14 வார்த்தை பார்த்து ஜான் 1:14 அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இப்ப எதற்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை 1:14 வார்த்தை உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. வெறும் மத்திய 1:14 11:28 மாத்திரமல்ல, 11:20 உங்களை மாத்திரமல்ல, 1 மாத்திரமல்ல, இந்த வார்த்தை எனக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அவன் என்ன அர்த்தம்? வாசம் என்கிற வார்த்தை என்ன சொல்லுங்க? அந்த வார்த்தை வாசம் பண்ணுறது என்ன அர்த்தம் சொல்லுங்க, புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு காரணம் சொல்லி நான் தெரிவித்து முடிக்க போறேன். எனக்குள்ளே வாசனமாக இருக்கிறார். வாசம்ன வசிப்பது அல்லது இது கொஞ்சம் ஆர்வம் சொன்னா வாசம் வந்ததுன்னா உறுதித்திருப்பது. ஓகே, இப்போ இன்னொரு வாசம் பற்றி இன்னொரு நறுமணம் கூட சொல்லுங்க. எனக்குள்ளே நறுமணமா இருக்கிறார் அப்படின்னா நீங்க ஒரு செட்டு அடிச்சீங்கன்னா அந்த செட்டு புல் மட்டும்தான் உங்க கிட்ட யார் இருந்தாலும் இந்த நேரத்தில் சில பக்கம் கட்டினா உள்ள அவரோட இங்க வருவாங்க பார்த்தீங்களா? அப்போ இவரு இந்த பக்கம் போட்டுருக்காரு சொல்லுவாங்க, இவரு போட்டிருக்காரு எனக்குள்ள வாசமானவர் அப்படின்னா அந்த நறுமணமாகிய இயேசு உனக்கு மட்டுமல்ல, நீ எந்த வழியை நடந்து வருகிறாயோ, யார் வழியை நடந்து வருகிறாயோ, யாரோடு பேசுகிறாயோ அவங்கெல்லாம் அந்த இயேசுவை சுவைக்க வேண்டும், அந்த இயேசுவை விளர வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்வோம்? வேண்டாம், ஒரு பிடிக்காத சிரமம் செய்வோம், மூக்கே அடைச்சிடும், மறைக்கிறோம், ஒரு கருவாட்டை வெளியே போறோம், சாப்பிடணும் ஒரு கருவாட்டை வெளியே போனோம் என்ன செய்யுங்க அப்படிங்களா? துதிகளை செலுத்துகிறோம், துதிகளை செலுத்துகிறோம். ஜீவ வழியாய் நம்ம ஒப்புக்கொடுக்கிறோம். அதனால நம்ம நறுமணமா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளா மற்றவர்கள் முகரக்கூடிய வகையிலே நம்ம அந்த நறுமணத்தை பெற்றிருக்கிறோம். மற்றவங்க மூக்கு அடைக்கிற மாதிரி மாற்றணும் சொல்லுவாங்க, ஓடிடும்
இந்த பிரதர் வராது ஓடிடும், அதை பார்த்து வராது ஓடிடும். ஏன்னா டெல்லிக்கு மைக்கை கொடுத்தீங்கன்னா ஆரம்பத்தில் முடிவு சொல்லணும் கையில் கொடுக்கும். சிலர் கையை மைக்கை கொடுத்து பார்த்து ஓப்பனிங் பண்ணுங்க. அது கேட்பாங்க ஓப்பனிங் செய்யணும் எனக்கா கொடுக்க அவ்வளவுதான். எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. சிலருடைய கண் ஓப்பனும், சில வாய் ஓப்பனும், சில டென்ஷன் அங்க ஓப்பனும், எல்லாம் ஓப்பன். அது ஓப்பனிங் பிரேயர். ஓப்பனிங் பிரேயர் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஆச்சரியமா கலந்துருக்காங்க. சில கோரிக்கை பிரேயர் கொடுங்க, நம்ம சேர்ந்து சொல்லுங்க. They have not practiced how to do opening prayer. They never learned how to have a closing prayer. சாப்பாட்டுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு போனா அப்ப ஓடி ஜோம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவன் இந்த ஜோம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கிளம்பா போயிடுவாங்க. ஒரு சூடு சாப்பாடு போறவங்க ஜோம் பண்ணிடுவாங்க. ஏன் கேட்டு பார்த்து விருப்பம் யோசிச்சு அதான் இருப்பா. இந்த மாதிரி ஆண்டு இருந்தா அஞ்சு மாதம் அஞ்சாவது பண்ணிருந்தாலும் அஞ்சு ஒன்று பன்னெண்டு அவ்வளவுதான். 13 இருந்தா விட்டு 6 மணிக்கு வாசிக்க பண்ணிருப்பாங்க. புரியுதா? அவங்களுக்கு சங்கீத வச்சிருக்கோம். இவர் சங்கீதம் வச்சிருக்காங்க. ராஜா வளர்த்தாங்க. சங்கீத வளர்த்தாரு. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றாரு. அதனால அதோடைய ஆகாது. ஏன்னு சொல்லுங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்தா என்ன செய்யுங்க? அது தேவனுடைய நாமம் அறிவிக்கப்படுகிறது. அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. இதுதான் ஆணைக்குரிய வார்த்தை. சங்கீதம் 45 எடுத்துக்கொள்ளுங்க. 1 தொடங்கி வாசிங்க. சங்கீதம் 45 என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் ஒன்றுகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின பாடல்கள் கவியை சொல்லுகிறேன். எல்லா அனுபவங்களிலும் my son is a friend of lady director. என் நாடு என் நாடு விரைவாய் எழுதுகிறவருடைய எழுத்து ஆணி அப்படின்னு சொல்லும் போது எழுதக்கூடாது. எதாவது சீக்கிரமா சொல்லி முடிச்சது. இந்த வருஷம் கொடுத்த வாக்கு சொல்லுங்க 45 அடுத்தது நீங்க பார்க்க வயசு. ஓகே ஏன்னா அந்த சேகமா வாயை தொடர்ந்து குடித்தாங்கன்னா அந்த ஆசிரியர் அழகூர் ஆசிரியர் சீக்கிரமா எழுதி முடிச்சது இல்லையா? பெரிய பார்த்து ஒரு வாசனை சொல்றேன். நான் ஒரு 10 வாசனை டக்கு டக்குன்னு சொல்றேன். எழுத முடியாதனால என்ன செய்யணும்? டக்குன்னு இங்க வாங்கி எழுத முடியாது. எதற்கு பக்கத்தில் சொல்றேன். அந்த 2 நாள் இவங்களா பாருங்க 4 விரைவாக அது ட்ரெயின்குள்ள போவாங்க. இவங்க விரைவா எழுதலைன்னா அடுத்து வருவாங்க கீழே ஆசீர்வாதம் வராது. அப்படின்னா எழுதுறதுனா பேசுவாரு ஜெபிப்பாரு. உபவாசத்திற்கோடு உங்களுடைய உருவாக்கம் ஒருவரும் தெரிய கூடாதா? சுருக்கமாக எழுதுகிற விரைவாக எழுதுகிற எழுதுவாங்க. தேவனுக்கெல்லாம் சொல்றாரு. அதனால் சுருக்கமாய் வேகமாய் எழுதுகிற ஒரு பேனாவா ஒரு நாட்கள் நீ பயன்படுத்து. விரைவாய் எழுதுகிற எழுதாங்க சொல்றாரு. ஞாபகா சைத்தான் இல்லையா? அப்ப விரைவாய் எழுதுகிற எழுத்து இப்ப நின்று போவதற்கு காரணமாக இது வேகமாய் ஓடுகிற ஒரு காரணம். இதுதான் ஆணைக்குரிய வானங்கள். இன்றைக்கு இந்த தீர்மானங்களையாக எழுதுகிற பொழுது திரும்பியும் பார்க்க 11ஆம் அதிகாரத்துக்குள்ள இருக்கிற ரகசியத்தை இன்னொரு விஷயமா சொல்றேன். 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் நீங்க 11 வீட்டில் வாங்க. Hebrew chapter 4 verses
ஒன்று வீட்டுக்கு வாசிங்க, அது முதல் வாசனை வந்து வாசிங்க, அதை சொல்லி முடிச்சது. ஆனபடினாலே அவருடைய இடைப்பாடுகளில் வாக்குத்தத்தம் உண்டாயிருக்க உங்களில் ஒருவரும் அதை அடையாமல் கவனப்படாதபடிக்கு கவனிக்க வருத்தப்பட்ட வாழ சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் இடைப்பாடல் தருவேன். ஒருவன் அந்த இடைப்பாடலில் பிரவேசிக்க கூடாமல் போகாதபடிக்கு கவனிங்களா? எங்க ஆரம்பித்து எங்க முடிகிறார்? மத்திய 11:28 ஆரம்பிக்கிறார். வருத்தப்பட்ட வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எடுத்து வாருங்க, நான் இடைப்பாடல் தருவேன் சொல்லிட்டாரு. அடுத்ததாக இருக்கிறாரு, ஒருவனும் அந்த இடைப்பாடல் பிரவேசிக்க கூடாமல் போகாதபடிக்கு எப்படி இருக்குவா? வந்து இருக்குவா? பயந்திருக்க வேண்டும். யாருக்கு பயந்திருக்கணும்? வீட்டை கத்தருக்கு பயந்திருக்க வேண்டும். வைக்கிறோம். அது வாசிக்க தொடர்ந்து வாசிக்க ஆனபடியினாலே அவனுடைய நான் இடைப்பாடல் தருவேன். I give you that Genesis 2:2. He rested. எல்லாரையும் செய்து முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதை பரிசுத்த மாற்றினார். ஓய்ந்திருந்தார். அடுத்த வருத்தப்பட்ட வாரம் சுமக்கிறவர்களை நீங்க இடத்தில் வாழுங்க, நான் இடைப்பாடல் தருவேன். 2வது. 3வது, அந்த இடைப்பாடலில் அவருடைய இடைப்பாடலை நீங்க பிரவேசிக்க கூடாது, போக முடியாம போகாதபடி பயன் போகிறது. ஏன் என்றால் அந்த வார்த்தை இருக்கு. ஏதா 3 காரணமாக பயன்படுத்து. அவர் இடைப்பாடினார், எல்லாத்தையும் முடிச்சுட்டு இடைப்பாடினார். இப்ப நம்ம என்ன சொன்னோம்? அந்த ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையில பிரச்சனை, ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையில பிரச்சனை, ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனை, என்னை சுற்றிலும் பிரச்சனை, என்னை சுற்றிலும் வேதனை, என்னை சுற்றிலும் பாருங்கள், என்னை சுற்றிலும் நேரங்கள், என்னை சுற்றிலும் சோழர்கள், மன அழுத்தங்கள், இதனுடைய வெளியே கொண்டுவாங்க, இதனுடைய வெளியே கொண்டுவாங்க என்று சொல்லி இருதயத்தில் கேட்காத சொன்னாரு. கவலைப்பட்டாங்க. ஏன் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்தது எதிர்பார்த்து தரேன்னு சொல்றாரு. அது மனிதர்கள் அடுத்த அவன் இடைப்பாடினார். தேவன் எல்லாத்தையும் செய்து முடித்து இடைப்பாடினார். இங்கே இடைப்பாடல் தரல இருக்கிறாரு. நீங்க இடைப்பாடலுக்குள்ள விரிசிக்க கூடாமல் போகாதபடிக்கு அவருக்கு பயம். அவருக்கு எந்த பயம் இருந்தது? அவர் சொன்னாரு, அவருடைய சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நீ சமைக்கு வரும்போது பயத்தோடு வருவார், பயத்தோடும் நடுக்கத்தோடும் இதாவை தொழுது கொள்ளுங்கள். கத்தலுக்கு பயப்படுத்த வயசு நாட்களை பெருக பண்ணணும். பிரச்சனைகளை மாற்றும். பிரமா சொன்னாங்க, ஐயா டாக்டர்கள் கை விட்டுட்டாங்க, என் உடம்பு குணமாகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயா என்ன செய்வதுன்னு தெரியல, நான் சீக்கிரம் அறிந்து விடுவதோன்னு சொல்லி நான் பயந்துருந்தேன். மரணம் குறிக்காத பயந்தேன். என் பிள்ளைகள் என்ன ஆவார்களோ பயந்தா மரணத்துக்கு பயந்தேன். என் பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுவாங்க பயந்தங்க. ஏதாவது சிச்சுவேஷன், என்னுடைய குடும்பம் பேசுகிற வார்த்தை கொஞ்சம் பயந்தங்க. சொல்றேன், இந்த பயணம் என் வாழ்க்கையில விசுவாசம் கொண்டு வருது. உண்மையா பயணம் இருக்கலாம். கர்த்தருக்கு பயன்படுத்துறது என் ஆயுஷ் நாட்கள் அவருக்கு பயன்படுது. ஏன் தெரியுமா? Lord, you given some responsibility in my hand. If I'm not able to fulfill it, the end of for me and my family, I want to fear of you. உமக்கு பயப்படுவேன் அந்த வயது சொல்லி நான் ஒப்புக்கொண்டு செய்யாம அடுத்த நிமிஷம் எப்படி எங்கிருந்து ஒரு கடன் வந்தது தெரியல, எங்கிருந்து இருதயத்துக்கு ஒரு உற்சாகம் சென்ற எழுந்து நான் போய் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன். என் கணவன் வேலை இருந்தால் என் பிள்ளைகள் இருந்தால் என்னமா முடியாம படிக்கிறது நீங்க இந்த தெளிவா இருக்கு. நம்ம சொன்னாங்களா, நான் தேவனுக்கு பயந்தேன்,
நான் கத்தருக்கு பண்ணுறேன் இந்த வியாதி இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்கு பார்த்தது. ஒருவேளை அவர்கள் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றாமலே நான் பறித்து விடுவேனோ, கத்தருக்கு கொடுத்த வேலையை நான் செய்யாமையே பறிச்சுடுவேன்னு சொல்லி நான் பயந்தேன். அப்பா எனக்கு பலன் கொடுங்க, வேலையை நான் செய்யணும். அப்பா செய்யப்பா காரியங்களை நிறைவேற்றப்பா என்று சொல்லி நான் பயந்தேன். என் தியாகிகள் சொன்னாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நானும் சேவையை கற்பனைக்கு பயப்படுங்க. அதே நாளைக்கு நீங்க பார்க்கிற முதல்ல இளைஞர்கள் பார்த்து நான் பார்க்கிற ஒரு தாய் பார்க்கிற பொழுது எதுவே இல்லை நான் சொல்றதுல சொல்றாரு. அப்ப அவருடைய இறை மாற்றலை நீங்க இறைப்பாடுகள் அவருடைய இறைப்பாடு. அவர் எப்படி இறைப்பாடுனா, அவர் எப்படி இறைப்பாடுனா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இறைப்பாங்க. இனி நம்ம முடிச்சுட்டோமா, நம்ம வேலையை முடிச்சுட்டோமா, அது அப்படிங்கிறது சொல்லு பார்க்கலாம். நீங்க ஏழை முடிச்சு பார்க்க சொல்லு பார்க்க யாரை சொல்ல முடியுமா? நான் எழுதி சொல்றேன் முடிக்கிறது. I complete my God. அவர் எப்பொழுது நான் முடித்திருக்கிறேன். நீங்க அதை சொல்ல முடியுமா? What I complete my work. Whatever decision I take, because of the work, I complete my work. I complete all this about my family. Whatever this, I complete it. சொல்ல முடியுமா? ஒரு நாளும் சொல்ல முடியாது. இப்போ வாசித்து பாருங்க, 4:2 வாசித்து பாருங்க. ஏழு என்றால் ஏழா அதை புரிஞ்சுக்க அவருடைய இடைப்பாங்க. ஏன்னா நல்ல கவனிக்க, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வாசனம் அவர்களுக்குள்ளே பெரிய செய்யவில்லை. எல்லாருக்கும் சபைய எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். யோசிப்பாருங்க. நான் ஒரு முறை நான் மெடிக்கல் பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சுதான் நான் போயிருந்தேன். அங்க நான் பிரச்சனை பண்ணேன். ஒரு தமிழுக்கு என்னுடைய ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. எல்லா பக்கம் ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. அப்போ சிலர் மலையாளி வந்திருந்தாங்க, சில பெங்களூர், சில கனடா வந்திருந்தாங்க, சில பாகிஸ்தானிக்கு வந்திருந்தாங்க. டெல்லியில் நிறைய கூட்டம், ஒரு 3000 பேர் கூட்டம் அந்த சபையில். அந்த சபையை நான் தரிசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய காவல்களில ஒரு ஹெட்போன் போட்டுருந்தாங்க. எல்லாரும் ஒரு குரூப், இந்த ஒரு குரூப் ஹெட்போன், அந்த ஒரு குரூப் ஒரு ஹெட்போன், அந்த ஒரு குரூப் ஒரு ஹெட்போன், அந்த ஒரு குரூப் ஹெட்போன். அது எல்லாரும் வயப்படுத்தாங்க. யாரும் இந்த ஜாக்கிர மாட்டிட்டு சொல்லி ஒரு ரியாக்ஷன் திடீர்னு நான் தமிழை பேருக்கு முடிச்சு அவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. அப்ப அவரோட மலையாளத்தில் டிரான்ஸ் பண்ணேன். நான் பிளஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா அது டிரான்ஸ்லேஷன் ஆகி அவன் போகும்போது லேட் ஆகி நான் பேச உடனே ரெஸ்பாண்ட் வரேன். தமிழை பேசுறாங்க, அப்பதான் பேசுறாங்க. தெரிய ஒரு கோடினாக மாட்டேங்குது. நம்ம தெரிஞ்சு முடிந்த பிறகு இந்த பாஸ்வேர்டை கேட்டேன். திருப்பமாக பாஸ்வேர்டு கேட்டேன். தெரியாத பாஸ்வேர்டு டெக்னாலஜி திருப்பி காணல. 4 ரூம்ல கேன்ல ஒரு நைட்டுக்கு முன்னாடி உட்காந்து பார்த்தீங்கன்னா, ஆமா நீங்க பேசுகிற செய்தி அவங்க சீக்கிரம் பேசி முடிச்சுக்கோங்க. ஒரு பிள்ளைகளை டாக்டர் பண்றாரு, அது அவங்களுக்கு பேசு. இன்னொரு மலையாளத்தில் டாக்டர் பண்றது அவங்களுக்கு பேசு. இப்படி பாக்ஸ் பாக்ஸ் பண்ணி எல்லா டாக்டர் அவங்க போய் சரி யோசிப்பாங்க. அவர்களுக்கு எல்லாருக்கும் விசேஷம் ஒரே போல அறிவிக்கப்படுகிறது. ஒரு கேட்டவர்கள் மலையாளத்தில் கேட்டாங்க, ஒரு பிள்ளைகளை கேட்டாங்க, ஒரு கன்னடத்தில் கேட்டாங்க, மொத்த தமிழை கேட்டாங்க, மொத்த ஆங்கிலத்தில் கேட்டாங்க. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் இந்த வசனம் அவங்களுக்கு போய் கிரியேட் செய்யல. சொல்லுங்க, இன்னைக்கு இந்த சபையில ஒரு காரணம் இருக்கிற உடைக்குள்ள இந்த வார்த்தை பெரிய செய்ய வேண்டுமானால் இந்த வசனம் உடைக்குள்ள பெரிய செய்ய வேண்டும். உடைக்குள்ள ஒரு பெரிய ஆத்மத்தை கொண்டு வர வேண்டும். உன் வாழ்க்கையில பெரிய அவசியங்களை செய்ய வேண்டும். அப்பொழுது
என்பதெல்லாம் முக்கியம். எப்படி பேசுகிறாய் என்பதெல்லாம் முக்கியம். How you listen, how you receive, how you utilize the word in your life today. இந்த வார்த்தையை எப்படி பேசுகிறாய்? இந்த வருஷம் நீ இருதயத்தில் என்னென்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? என்னை உணர்த்துகிறவராய் இந்த வார்த்தை இருக்கிறது. என்னை சிந்திக்கிறவராய் இந்த வார்த்தை இருக்கிறது. என்னை உயர்த்துகிறவராய் இந்த வார்த்தை இருக்கிறது. என்னை ஊழியக்காரராய் அபிஷேகப்படுகிற வார்த்தை என்று சொல்வாயானால் நீ எந்த எண்ணத்திலிருந்து வார்த்தை கேட்கிறாயோ வாசகம் உனக்குள்ளே சீக்கிரமாக இருக்கிறது. கேட்கிறவங்க விசுவாசத்தோடு கேட்டாங்கன்னா தரிசனம் அந்த காரியம் பெரிய செய்யணும். இதுவே வருத்தப்பட்டு வாழும் மக்களுடைய வருத்தப்பட்டு மகாபத்து மக்களுடைய என்கிட்ட வந்து நான் இதை பார்த்து சொன்னேன். இதை பார்த்து உலக கருதப்படுகிறது அவருடைய நீ many churches calling for the risk. You understand? We provide everything, but they cannot give you anything, even including myself. But He will give you anything. அவர்களை பார்த்துக் கொள்வார். அவர் தான் எதை பார்த்து நடக்கும். இப்படி எழுதி போகணும். பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியாது. நான் பல நேரங்களில் வாழ்க்கையில காணப்படுகிற அந்த கன்ஃபியூஷன் பண்றாங்க. ஏன்னா அதை எதிர்பார்க்கிறது கூட என்னமோ சரியானபடியான செய்தாரமோ எதிர்பார்க்கிற நிறைவேற்றிப்பதற்கான வாக்குத்தங்கள் இருந்தும் அதை சரியா நிறைவேற்றுவதில்லை. ஏன்னா பல நேரங்களில் அப்படிப்பட்ட காரியம் வாழ்க்கையில் இருக்காங்க. அதே நிச்சயமா வாழ்க்கிற ஒரு பெரிய காரியத்தை செய்யப்படும். எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு நம்பிக்கை ஒப்புக்கொடுக்கும் ஆண்டு வழியில அப்படியே ஒப்புக்கொடுக்கும், அப்படியே ஒப்புக்கொடுக்கும். இதை பாருங்கள் தரும் தேவா களைத்தோரை தேர்ந்தெடுமே. இதை பாருங்கள் தரும் தேவா களைத்தோரை தேர்ந்தெடுமே. சிலுவை நிழல் கண்கள் சுகமாக
பிள்ளைகள் முடிய பாதத்திற்கு நேராக வந்திருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு அந்த இளைப்பாறுதலை இன்றைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறாய். இனி அவர்கள் கண்ணீரின் ஆமையில்லை, வியாதியில் வேதனையில, பல கஷ்டத்தின் மத்தியில சந்தவித்தல் மாற்று இனி இவர்கள் கடந்து போவதில்லை. நீங்கள் இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறீர். ஆகையால் உள்ளத்தினாட சுரந்துமை சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழிகளுக்கு வாசிப்பதையும் இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம்.